ஐயா! மார்க்கண்டேயன். வாங்க மார்க்கண்டேயன், உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை. நீங்க வரும்போது கொண்டு வந்த எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. I love you. நீங்க பதவி ஏற்கும்போது உங்களோட முதல் நாள் முதல் கையெழுத்து இந்த பேனால தான் போடணும். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இந்தா. இந்தாங்க. இந்த 7 வருஷத்துல நீங்க இந்த ஜெயில வேலை பார்த்து சம்பாரிச்ச பணம். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. யாரே யாரா நீ? ஆன்ட்டி. ஆண்டியா? போட்டுனா ஒண்ணு யாருக்கு? நான் என்னடா அது? ஃபாதர்ஸ் டே gift. ஃபாதர்ஸ் டேயா? எல்லாரும் அவங்க அப்பாவுக்கு gift தருவாங்க. இது வரைக்கும் உங்க அப்பாவுக்கு நீங்க gift-ஏ கொடுத்தது இல்லையாமே. இவனுக்கு எப்படி தெரியும்? அதான் உங்க அப்பாவே உங்களுக்கு gift கொடுக்க சொன்னாரு. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. ஃபாதர்ஸ் டேக்கு கிஃப்டா? யோ, யாரியா நீ? நீ பாட்டு வந்தா பைத்தியக்கார மாதிரி எல்லாத்தையும் தள்ளி விட்டு போற. ஏய், இது என்னோட சூப்பர் மார்க்கெட். ஏன் இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணுவேன். இது உன் சூப்பர் மார்க்கெட்டா? நீ விளையாடுறியா? உனக்கு என்ன பண்ற பாரு. யோ செக்யூரிட்டி, ஓனரை கூட்டு வாயா. ஓகே சார். ஓகே குட். சார் 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 சார்
என்னையா? நம்ம கடையில உள்ள பொருளை ஒருத்தன் உடைச்சிட்டு இருக்கான் சார். யாரியா? யாருன்னு தெரியல சார். வாயா. எங்க போற? வெயிட் பண்ணு, ஓனர் வருவாரு, பதில் சொல்லிட்டு நீ போ. சார் ஏய், என்னாச்சு? யார் இதெல்லாம் தள்ளி விட்டது? சார், ஒரு வயசான ஆள் வந்து வயசான ஆள் தள்ளி விடுற வரைக்கும் பாத்துட்டு இருந்தியா? அடிச்சணும். போ போய் புடியா போலாம். சார் போயா. யுவர் ஆர்டர் ப்ளீஸ். ரெண்டு இட்லி மட்டும். ஓகே சார். இப்போ கடைசியா ஈசிஆர்ல ஆரம்பிச்ச பிரான்ச்சோட சேர்த்து மொத்தம் 20 பிரான்ச்சஸ் வச்சிருக்கோம். எல்லா ஹோட்டல்லையும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரே மாதிரி மெனு, ஒரே டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணணும். ஏய், அதெல்லாம் யாரங்கல்ல. இல்லையா? யாரும் இல்ல. நீ நான் பார்த்தேன்டா.
என்ன சொல்றீங்க? நான் பாத்துட்டா அவர் அங்கதான் நின்னுட்டு இருந்தாரு. ஏய் பாத்துட்டு தானே வரோம். என்ன அவரை போய் நீங்க பார்த்ததே இல்லையா? இல்ல சார். ஏன் போய் பார்க்கல? ஏன்பா கொலையே பண்ணிருந்தாலும் பெத்த அப்பா இல்லையா? 7 வருஷத்துல ஒரு தடவை கூட போய் நீங்க பார்க்கலையா? சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, எடுத்துக்கிறேன். இருந்தாலும் உங்க அப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனது தெரியலன்னு சொல்றீங்க. இது வரைக்கும் போய் பார்க்கவே இல்லைன்னு சொல்றீங்க. ஏன் போய் பார்க்கலான்னா அதுக்கும் பதில் சொல்லாம கம்முன்னு இருக்கீங்க. இப்ப திடீர்னு வந்து மிரட்டிட்டு போனாருன்னு சொல்றீங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு எந்த லாஜிக்கும் இல்லாம இருக்கு. சரி, அப்படியே நாங்க அவரை பிடிச்சாலும் என்னன்னு சொல்லி அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறது? எங்க விஷயத்துல அவர் தலையிடாம இருக்க நீங்க ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்தா போதும் சார். மறுபடியும் எதனா பிரச்சனை பண்ணா அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் சார். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் சொல்லுங்க, பார்த்து பண்ணிக்கலாம். அப்பா கிட்ட இருந்து பிள்ளைங்க பாதுகாப்பு கேட்டு வந்திருக்கீங்க, அதுவும் 67 வயசு கிழவன் கிட்ட இருந்து. அதுக்கு போலீஸ்காரனுக்கு எவ்வளவு நாள் செலவு பண்ண தயாரா இருக்கீங்க, அப்படித்தானே? சரி, பிள்ளைங்க நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க, உங்க அம்மா எங்க? என்னப்பா ஏதோ கேட்க கூடாத கேட்ட மாதிரி பாக்குறீங்க? அப்பான்னு ஒருத்தன் இருந்தா அம்மானு ஒருத்தங்க இருக்கணும்ல. அம்மா இருக்காங்களா இல்ல? இருக்காங்க. இருக்காங்க சார். எங்க இருக்காங்க? ஏண்டா ரவி, உன் மாமனார் ப்ராப்பர்ட்டி எல்லாம் கரெக்டா பேர் மாத்தி எழுதியாச்சா? வீடு ஏற்கனவே உமா பேர்ல தானே இருக்கு, மத்ததெல்லாம் மாத்தியாச்சு. டே ரவி, பேப்பர் விஷயத்துல எப்பயும் கரெக்டா இருக்கணும். பின்னாடி தேவையில்லாம எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, பாத்துக்க. ஆனா அப்பா உன்னை அடிக்கடி சொல்லுவார் தெரியுமா? ஏய், அவர் 1008 சொல்லுவாரு, நீ எதை சொல்ற? என்னதான் தாயும் புள்ளையும் ஒன்னானாலும் வாய் வயிறும் வேறேன்னு சொல்லுவாரு. சரியா தானே சொல்லியிருக்காப்புல. நல்ல வேலை, நம்ம வீடு அம்மா பேர்ல இருந்ததுனால அம்மா கிட்ட ஈஸியா கையெழுத்து வாங்கி விற்க முடிஞ்சது. இல்லனா 7 வருஷத்துக்கு அவர் எப்போ வருவாருன்னு தேவடு காத்துட்டு தான் இருக்கணும். ஐயடா, அப்படி அவர் திரும்பி வந்துட்டா மட்டும் தூக்கி அப்படியே கொடுத்துட்டு தான் மறுவேலை பாப்பாரு பாரு. போடா. சரி. ஏதோ ஒண்ணு நம்ம பண்ண தப்ப அந்த ஆளு ஏத்திட்டு உள்ள போனதுதான் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. டேய், நீயும் அவர் மாதிரியே நியாயம் அநியாயம் பாவம் புண்ணியம் நல்லது கெட்டதுன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இங்க அவர் காலை சுத்திக்கிட்டு அந்த ஹோட்டல்ல டேபிள தான் தொடச்சுக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி தனி வீட்டுக்கு ஓனரா இருக்க முடியாது. கையில 4 காசும் பார்த்துருக்க மாட்டேன். இருந்தாலும் பாண்டி சொன்னதுல அர்த்தம் இருக்குன்னு. நமக்காக பழி ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனவரை நம்ம கண்டுக்காம விட்டது ஏதோ சரியில்லைன்னு தோணுது. ஏன் நீ வேணா அவர் கூட போய் 7 வருஷம் துணைக்கு இருந்துக்கோயேன். ஏய், இங்க பாருங்கடா, இங்க எதுவுமே தர்மம்னு கிடையாது. ஒருத்தனுக்கு எது தேவையோ அதுதான் தர்மம். ரொம்ப யோசிக்காம அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு
போப்பா இல்லைன்னு சொல்றேன்ல. ஐயா இது எனக்காக கேட்கலையா, என் அப்பா முருகனுக்காக கேட்கிறேன். ஐயா நாளைக்கு கந்த சஷ்டி, வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நான் எல்லார்கிட்டயும் காணிக்க வசூல் பண்ணி அப்பா முருகன் கிட்ட வேண்டிக்கிறது வழக்கம். நீங்க போடுற இந்த காணிக்க உங்க கஷ்டத்தை தீர்த்து வைக்கும் ஐயா. நாளைக்கு என்னன்னு சொன்னீங்க? கந்த சஷ்டின்னு சொன்னங்க ஐயா. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னமா இருக்கு 500 ரூபாய் தூக்கி அப்படியே கொடுக்குற? டேய், என் சீதா கிடைச்சிட்டாடா. என்னமா இருக்கு சொல்ற? டேய், அவ என்ன சொல்லிட்டு போனான்னு கேட்டியாடா? நாளைக்கு கந்த சஷ்டி. வருஷமா சீதா தவறாம பாலமுருகன் கோவிலுக்கு வருவா. நாளைக்கு எங்க இருந்தாலும் சீதா நிச்சயமா அந்த கோயிலுக்கு வருவா. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் இதே நாள் நான் சீதா கூட வர்றது தவறுனாலும் சீதா உன்னை பார்க்க வர்றது தவறாது. இன்னைக்கு சீதா இங்க வருவான்னு நம்பிக்கையில நான் வந்திருக்கேன். எப்படி இதே நாள்ல நீ தெய்வானைய கைப்பிடிச்சியோ அதே போல என் சீதாவை என் கண்ணு முன்னாடி காட்டியிருப்பா. முருகா, எனக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் எனக்கு பக்கபலமா இருந்திருக்க. அப்படியே இன்னைக்கு என் சீதாவை என் கண்ணில் காட்டு. இந்தாங்க, இது வச்சு விடுங்க. ம். நீர் வழியே மீன்களைப் போல் என் உறவை நான் எத்தனை வருஷம் ஆச்சு இப்படி மனசார சிரிச்சு? நான் வந்துட்டேன்ல, இனி நீ சிரிச்சுக்கிட்டே தான் இருக்க போற. ஆமா, நீங்க இங்க எப்படி வந்தீங்க? டெலிபதி. டெலிபதியா?
ஆமா சீதா, ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரா இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை உணர முடியும். ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க ரொமான்ஸ? என் பொண்டாட்டிக்கிட்ட நான் ரொமான்ஸ் பண்ணக்கூடாதா? அது சரி. நீலா உன்னை பத்தி சொன்னதும் உன்னை எங்க எப்படி தேட போறேன்னு பயம் வந்துருச்சு சீதா. அப்பதான் என் அப்பா முருகன், டேய் நான் இருக்கேன்டா கவலைப்படாதுன்னு ஒருத்தனை அனுப்பி வச்சான். அவன் தான் எனக்கு சஷ்டிங்கிறத ஞாபகப்படுத்தினான். ஆமா, அப்புறம்தான் உன்னை தேடி நான் இங்க வந்தேன். அந்த சீதாவுக்காக ராம 14 வருஷம் வனவாசம் போனான். ஆனா இந்த சீதாவுக்காக இந்த ராம 14 மணி நேரம் மட்டும்தான் காத்துக்கிட்டு இருந்தான். இதுக்கு மேல இவன் தாங்க மாட்டான்னு முருக உன்னை என் கண்ணில் காட்டிட்டான். ஐயோ நேரமாச்சுங்க. அப்ப நான் கிளம்பட்டுமா? எங்க? நான் தங்கி இருக்கிற வீட்டுக்கு தான். நான் எங்க போனாலும் 1 மணி நேரத்துக்குள்ள திரும்ப வந்துடணும். இல்லனா பெரிய பிரச்சனையே வெடிச்சிடும். இனி நீ யாருக்காகவும் பயப்படாத சீதா, நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கேன். ஆமா, நீ எங்க இருக்க சீதா? சொல்லு. நான் சொல்றத நீ கேட்க மாட்ட, நீ சொல்றத நான் கேட்கணுங்கிற என்ன திமிரா உனக்கு? வரும்போது அப்படியே பரிதாபமா மூஞ்ச வச்சுட்டு வர்றது. முதலாளி இழிச்சவாயன் தெரிஞ்சதும் தலை மேல ஏறி உட்கார வேண்டியது. ஐயா கொஞ்சம் மெதுவா பேசுங்க. ஏன் வீட்டுக்கு வந்துட்டு என்னையே சத்தம் போடாத மெதுவா பேசுங்கன்னு சொல்றியா? என்ன திமிரா உனக்கு? யாரியா நீ? பிறந்த வீட்டுல எதுவும் நுழையிற மாதிரி நீ பாட்டு நுழைஞ்சிட்டு இருக்க? ஐயா இவர் என்னோட வீட்டுக்காரரு. எது வீட்டுக்காரா? ஆமா, இத்தனை வருஷம் இல்லாத புருஷன் திடீர்னு எங்க இருந்துமா வந்தாரு? சீதா, விஷயத்த சொல்லிட்டியா? இல்லங்க, ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன சொல்லணும்? உன் புருஷனையே இங்க தங்க வைக்க ரெக்கமெண்டேஷன் பண்ண போறியா? ஐயா சீதா ஒரு நிமிஷம் சார், இங்க பாருங்க. நான் சீதாவோட புருஷன். நான் இங்க தங்குறதுக்காகவோ திங்கிறதுக்காகவோ வரல. என் பொண்டாட்டிய திரும்ப அழைச்சிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். இனி அவ உங்களுக்கு வேலைக்காரியும் கிடையாது, நீங்க அவளுக்கு முதலாளியும் கிடையாது. இவ்வளவு அக்கறையா பேசுறிய? புருஷனா பொண்டாட்டி கூட இல்லாம இத்தனை வருஷம் எங்கேயா போயிருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். என்ன கோவம் வருதா உனக்கு? சார், நீங்க பேசுறது சரியில்லை. உங்ககிட்ட நல்லபடியா சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தோம். நாமா உன்னோட திடீர் புருஷன் பெரிய ரவுடியாட்ட இருக்கு. இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க சொல்லு. ஒரு போன் பண்ணான்னு வச்சுக்க, போலீஸ் வந்து அப்படியே கொத்தா தூக்கிட்டு போயிடும். இருக்கிற இடம் தெரியாம போயிடுவீங்க நீங்க 2 பேரும். போதும், இதுக்கு மேல தேவையில்லாம பேசாதீங்க, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஓ, புருஷ கூட இருக்கிற தைரியத்துல எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆயிடுச்சா உனக்கு? உண்மையிலேயே நீ இந்த அம்மாவுக்கு புருஷனா இல்ல வர வழியில தள்ளிட்டு வந்த புருஷனா? என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? எப்பெல்லாம் உன்னை புது துணியில பார்த்தாலும் உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப முதல் முறையா பார்த்த மாதிரியே இருக்க சீதா. எக்ஸ்கியூஸ் மீ சார், டுடே ஸ்பெஷல் என்னன்னா 2 மஷ்ரூம் பிரியாணி. ஓகே, தேங்க்யூ சார்.
என்னங்க நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்களே ஆர்டர் பண்ணிட்டீங்க? உன்னை கேட்காம உனக்கு பிடிச்சத பண்ற சில விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஓஹோ, அப்போ எனக்கு வேற என்னெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க கேப்போம். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு தரமும் உன்னை கேட்காம பண்ணும்போதுதான் அதுக்குண்டான சுவாரஸ்யமே இருக்கு. தேங்க்யூ. சாப்பிடு. இந்த அன்பும் அக்கறையும் 7 வருஷம் எனக்கு கிடைக்காம போச்சு. இத பாருங்க மச்சான், போச்சு போச்சு, எல்லாம் போச்சு போச்சு. வீடு போச்சு, சொத்து போச்சு, சோகம் போச்சு, எல்லாம் போச்சு. ஏ ரேவதி, பொறுமையாரு ரேவதி, பொறுமையாரு. இப்ப என்ன மெசேஜ் மட்டும் தான் அனுப்பியிருக்காரு, அதுக்குள்ள இதுக்கு எல்லாமே போன மாதிரி ஒப்பார வைக்கிற நீ? அதான் எல்லாம் போதேடா. பேசாம அப்ரூவர் ஆயிரலான்னு இருக்கேன். பணம் இல்லனால நிம்மதியாவாச்சும் இருக்கலாம்ல. டேய், இவ பயப்படுறதுல நம்மளே சேர்த்து பயமுறுத்துறாடா இவன். ஏச்சி, சும்மா இருக்க மாட்டே மச்சான். வழக்கமா மாமா எதுவும் சொல்லாம தான் செய்வாரு. இப்ப தெளிவா சொல்லியிருக்காரு, கண்டிப்பா ஏதாவது செய்வார் மச்சான். சரிடா, அவர் செய்யறாருனே வச்சுப்போம். அதுக்காக அந்த மெசேஜ்ல இருக்கிற மாதிரி கிளம்பி ஓட சொல்றியா நம்மள? இங்க பாருங்க, போகலன்னா நாளைக்கு சாயங்காலம் ஏமா மாதிரி வந்து நிப்பாரு. என்ன வேணாலும் நடக்கலாம். இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா நம்ம எல்லாத்தையும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு போறதுதான் நல்லது. டே ரவி, நீ புரியாம பேசுற. நாமனா நம்ம 4 பேர் மட்டும் வீட்டை காலி பண்ணிட்டு போனா பிரச்சனை முடிஞ்சிருமா? முடியாது. அவரோட இடத்த நம்ம மொத்தமா வித்திருக்கோம். நம்ம 4 வீட்டோட அந்த ஆளு விடுவாருன்னு நினைச்சீங்களா? இங்க பாருங்க, அப்போ இங்க குடியிருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ண சொல்றியா? இங்க பாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு தேவை அவரோட இடம், அத நாம வித்தாச்சு. நாம இப்ப அவரையும், யாரு அந்த இடத்துக்கு ஓனரோ அவரை அடிக்க விட்டு வேடிக்கை மட்டும் பார்ப்போம். மச்சான் ஒண்ணுமே புரியல மச்சான், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. எப்படி அவர் இத லீகலா போகாம அடிதடியா போகணும்னு முடிவு பண்ணிட்டாரோ, நாமளும் அதே ரூட்ல போவோம். அது எப்படி? நேரா நம்ம 4 பேர் போய் அந்த ஆளை பார்த்து பிரச்சனையை சொல்லுவோம். அவன் என்ன சாதாரண ஆளா? கோடியில புரள்றவன். அது இல்லாம அந்த ஆளுக்கு ஏகப்பட்ட அரசியல் செல்வாக்கு வேற இருக்கு. அவனுக்குலாம் இந்த ஆளு கொசு மாதிரி அடிச்சு நசுக்கி போட்டு போயிட்டே இருப்பான். அப்ப அவங்கள அப்படியே சும்மா விட்டுலான்னு சொல்றியா சீதா? அவங்கள தண்டிக்க போறேன்னு சொல்றீங்களா? தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? வென விதைச்சவன் அதை அறுவடை பண்ணித்தான் ஆகணும். எல்லாத்தையும் அந்த கடவுள் பாத்துக்குவாரு. விதிங்க, நாம இதையெல்லாம் அனுபவிக்கணும்னு இருந்துச்சு. அது விதி இல்ல சீதா, அவனுங்க பண்ண சதி. இது விதினா அவனுங்களை நான் அடிக்க போறதும் விதிதான். அத நீ அப்படியே எடுத்துக்க.
அவங்க மேல நான் பரிதாபப்பட்டதுக்கு எனக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்துட்டானுங்க. என்னை வெளியெடுக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டானுங்க. அது எல்லாத்தையும் விட உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி அடிச்சு பெரிய குற்றம் செஞ்சுட்டானுங்க. இது எல்லாமே வெறும் குற்றம் மட்டும் இல்ல சீதா, துரோகம், நம்பிக்கை துரோகம். நான் இல்லைன்னு சொல்லலங்க. அதையெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்து விலகிடலாமே. அவனுங்களை பழி வாங்க போறேன்னு நீங்க இப்படி வெறியோட இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. என்ன சீதா, கோவத்துல இவன் ஏதாவது பெருசா செஞ்சுட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடுவான்னு பயப்படுறியா? ஐயோ, அப்படி இல்லைங்க. வேற என்ன பயம்? உங்களுக்கு மறுபடியும் எதுவும் ஆயிடக்கூடாது, எந்த பிரச்சனையும் வேண்டாங்க. நாம நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம். இல்ல சீதா, ஆசையா வளர்த்த யானைக்கு மதம் பிடிச்சா அது என்ன செய்யன்னு அவங்க பார்க்கட்டும். அப்பதான் அவங்களுக்கு வழினா என்னன்னு புரியும். அவங்கள தண்டிக்க அந்த ஆண்டவன் இருக்காங்க. ஆண்டவனோட கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு சீதா. அந்த கோர்ட்ல ஆண்டவன் தண்டனைய வாசிப்பான். நான் செஞ்சு முடிப்பேன். என்னடா பார்ட்டி இன்னும் வரல? வந்துருண்ணே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். என்ன சார், பார்ட்டி இங்கே தான் இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப நேரம் நிற்கிறோம், ஆளே காணோம். பாஸ்கர், எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் சொன்ன மாதிரி வேலையை முடிச்சிட்டு வா, புரியுதா? புரிஞ்சுது சார். அதெல்லாம் நீங்கள் சொல்லவே வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம் சார். இன்னும் வரலையா தான் ஃபோன் பண்ணோம். அந்த பக்கம் தான் வருவாரு, மிஸ் ஆயிடக்கூடாது, பாத்துக்கோ. முடிஞ்சதும் ஃபோன் பண்ணி சொல்லு. சார் நீங்கள் தைரியமாக இருங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அண்ணே, அவனான்னு பாரு. டேய், அவனே தான்டா. என்ன தல, ஏதோ பெரியால போட சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு ஒரு பெருசா காட்டி போட சொல்ற? நம்ம தொழிலுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு தல. இதெல்லாம் ஊட்டாண்ட இருக்கிற பொருசுங்களை கூட்டிட்டு வந்து போட சொல்லி ட்ரைனிங் கொடுக்கலாம். ஏய், உனக்கு பார்ட்டியை பத்தி என்ன தெரியும்? பெருசு மட்டை பண்ணி 7 வருஷம் புழல்ல இருந்துட்டு வந்திருக்கு. உஷாரா இருந்துக்கணும். பெருசே, யோ பாத்தியா, கூப்பிட கூப்பிட பெரிய தௌலத்து மாதிரி போய் நிக்குது. யோ பெருசே, இல்லையா?